அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கு நம்ம இலவசமாக யூடியூப்பில் வந்து டெஸ்ட் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதனுடைய மேக்ஸ் கரெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 112வது கொஸ்டின் உங்களுக்கு இந்த கொஸ்டின் தான் இருக்கும். வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 72 and 108 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 72ஆலையும் 108ஆலையும் கரெக்டாக வகுபடணுமா, எந்தவித மீதியும் இல்லாமல் கரெக்டாக வகுபடக்கூடிய 5 இலக்க எண்ணில் மிகச்சிறியது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி 2 நம்பரோ அல்லது 3 நம்பரோ எத்தனை நம்பர் வேணால் கொடுத்து கேட்கலாம். அந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3 நம்பரால் வகுபடக்கூடிய நம்பரை ஒவ்வொன்றா வகுத்து பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதோடைய எல்சிஎம் மீச்சியமா வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா வகுத்துக்கலாம். அப்போ நம்ம இப்போ 72 வச்சு ஒவ்வொன்றா வகுத்து பார்க்கறதுக்கு பதிலாக 108 வச்சு வகுத்து பார்க்கறதுக்கு பதிலாக 72க்கும் 108க்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் என்ன பண்ணுவீங்க, டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கலாமா, 2 இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதனுடைய எல்சிஎம் என்ன வரும்னா 216. அது எதுக்குன்னா இல்லை எத்தனை நம்பர்னாலும் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா தனித்தனியாக வகுத்து பார்க்கறதுக்கு பதிலாக அதனுடைய எல்சிஎம்மால் வகுத்து பார்க்கறது ஈஸியாக அமையும், ஒன்று போல் ஆயிரும். சரியா? அப்போ என்னோட எல்சிஎம் 216. இப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்குறாங்க. இருக்கிறதுலே மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னது, 10,000. இதான் இருக்கிறதுலே மிகச்சிறிய 5 இலக்க எண். நான் அந்த மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை 216 அதாவது எல்சிஎம்மால் டிவைட் பண்ணுறேன். சரி, ஃபர்ஸ்ட் 1000 எடுத்துக்கலாமா? 1000 எத்தனை டைம் இருக்கும், 4 டைம். 4 டைம் போட்டால் என்ன வரும், 864. இதில் ரிமைனிங் என்ன இருக்குது, 10ல் 4 போச்சுன்னா 6. அடுத்து இங்கே 9ல் 3, இங்கே 1, இங்கே இந்த 0 அறிக்கலாம். 1360. அகைன் 214 எத்தனை டைம் வரும்னா 6 டைம், 1296 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் ரிமைனிங் என்ன வருது, 4. 6ல் 16ல் 9 போச்சுன்னா 6. சரி, இப்போ பாருங்க நமக்கு என்ன எடுத்திருக்கோம்னா இருக்கிறதுலே மிகச்சிறிய 5 இலக்க நம்பர் எடுத்திருந்தோம். அதில் மீதியே எவ்வளோ வந்து நிற்கிது, 64 வந்து நிற்கிது. ஸோ மீதியே வரக்கூடாது அப்படிங்கிறதான் கான்செப்ட். அப்போ என்னது, இந்த 10,000 214 இன்னொரு வாட்டி என்ன ஆகிடணும், வகுப்படணும். அப்போ இன்னொரு வாட்டி வகுப்படணும்னா 214 வகுப்படுறதுக்கு ஆல்ரெடி ஒரு 64 மீதி கிடக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்க்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சிட வேண்டியதான். 216லேருந்து 64 கழிங்க. கழிச்சு என்ன வரும், 2, 5, 1, 152. அப்போ இது கூட ஒரு 152 கூட்டிட்டான்னு வைங்களேன், 10,152ங்கிற நம்பரை 216 கொண்டு வகுத்தீங்கன்னா ஃபுல்லாக வகுப்பட்டுரும். அந்த இடத்துல மீதியே வராது. அப்போ இருக்கிறதுல மிகச்சிறிய நம்பர் என்னது, 10,152. இதே சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ மிகப்பெரிய 4 இலக்க நம்பர்னா இருக்கிறதுல மிகப்பெரிய 4 இலக்க நம்பர் என்னது, 9999. இதை எடுத்து என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் கொண்டு வகுக்கணும். அப்போ வர்ற மீதி என்ன பண்ணணும், இருக்கிறதுல மிகப்பெரிய 4 இலக்க நம்பர் தானே கேட்குறீங்க. நீங்கள் மிகப்பெரிய 4 இலக்க நம்பர் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. அப்போ மீதியை மேலே போய் கழிச்சிடணும். சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் சி. சரி, அடுத்து என்ன கேட்காங்க, ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும் சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களிலும் முடிப்பர் எனில் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிறது எழுதிடலாம். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாள். அப்போ அவங்களுடைய ஒரு நாள் வேலைன்னா 1/6. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, பியும் சியும் சேர்ந்து 12 நாள். அவங்களோட ஒரு நாள் வேலைன்னா 1/12. அடுத்து சியும் ஏயும் சேர்ந்து 4 நாள். அவங்களோட ஒரு நாள் வேலைன்னா 1/4. பாருங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் என்ன பண்றேன், எல்லாத்தையுமே கூட்டிடுறேன். அப்போ ரைட் சைடில் கூட்டுறேன். ரைட் சைடில் பாருங்க, 1A 2A. அப்போ என்ன இருக்கும், 2A + 2B + 2C = 1/6 1/12 + 1/4. இங்கே 2 காமன் எடுத்துக்கலாம். என்ன வரும்னா A + B + C = இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன். என்ன வரும், 24. மேலே 4, 2, இங்கே 6. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 2A + B + C = இங்கே 24 மேலே 6 நாள் 10 12. ஸோ இது வந்து 12 கொண்டு அடிக்கிறேன். அடித்தா என்ன வரும்னா நமக்கு 1/2ன்னு வரும்.
ஆல்ரெடி இங்கே இருக்க 2 கீழே வந்துச்சு என்ன ஆயிரும் 1/4. ஸோ நமக்கு 3 பேர் சேர்ந்து பார்த்தா ஒரு நாள் வேலை 1/4. அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 4 நாளில் முடிப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் 4. ஸோ அடுத்து 121வது கொஸ்டின் என்ன கொடுக்காங்கன்னா a group of 100 candidates have their average height வந்து 163.8 சென்டிமீட்டர் வித் coefficient of variation 3.2 சென்டிமீட்டர் 3.2 அதுக்கு யூனிட் கிடையாது. வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி ஹைட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க, மீன் கொடுத்துருக்காங்க, திட்ட விளக்கம் அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கேட்குறாங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. CV = சிக்மா, அதாவது இதான் திட்ட விளக்கம் பை எக்ஸ் பார் மீன் இன்ட்டு 100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே சிவி கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 3.2ன்னு கொடுத்துருக்காங்க. சிக்மா அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை எக்ஸ் பார் தான் நமக்கு என்னது மீன். இந்த இடத்துல மீன் எவ்வளோ கொடுக்குறாங்க 163.8 இன்ட்டு 100. ஓகேயா? இதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து சிக்மா கிடச்சிரும். இப்போ இங்கே சிக்மா சிக்வல் என்ன வரும் சிக்மா சிக்வல் 3.2 இன்ட்டு 163.8 இந்த 100 அங்கிட்டு போகிறப்ப கீழே வந்துடும். ஸோ நம்ம இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 5.24. அடுத்த கணக்கு. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2022ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2024ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, 2022ல் நமக்கு மக்கள் தொகை வந்து 2,38,765. ஒவ்வொரு வருஷமும் 6% இன்க்ரீஸ் ஆகுதான். எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன பண்ணணும்னா நீங்கள் 100ஓட கூட்டி 100ஆல் டிவைட் பண்ணணும். டிக்ரீஸ் ஆகிறப்ப 100ஓட மைனஸ் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ நமக்கு 2020லேருந்து 2024 கேட்காங்க. அப்போ 2 வாட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ ஆரம்பத்தில் இருக்கிறது 2,38,165. மொதல் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப 106/100 இன்ட்டு 106/100. ஸோ 2 டைம் போட்டோம். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதுக்கு ஆன்சர் 268,276. அடுத்து, ஒரு நாளைக்கு எத்தனை முறை கடிகாரத்தின் முட்கள் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்திக்குன்னா 1க்கு மேலே 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடிகாரம் அப்படி இருக்குன்னா 12 மணிக்கு எப்படி இருக்கும் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 1 போல் 1க்கு மேலே 1 இருக்கும். அப்போ அது ஒரு டைம் சந்திக்கிறது. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:05க்கு இன்னொரு டைம் சந்திக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி 2:10 இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் சந்திக்கும். இதே மாதிரி 12 மணி நேரத்துக்கு, இதில் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது 12 மணி நேரத்துக்கு ஒரு கடிகாரம் 11 முறை சந்திக்கும். சரியா? அதுக்கு அடுத்து 12 வரப்போ ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிரும். அதனால் 12 மணி நேரத்துக்கு 11 முறை சந்திக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 24 ஹவர்ஸுக்கு இன்னொரு 11னா 22 டைம் சந்திக்கும். சரியா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பயுமே 1க்கு மேலே 1 நிற்கும், 12 மணிக்கு 1 நிற்கும். ஒரு டைம் சுற்றி திருப்பி வரப்போ அது நமக்கு 11 முறை சந்திக்கும். 24 மணி நேரக்கப்போ 22 டைம் சந்திக்கும். சரி, அடுத்து 127. ஒரு மனிதன் முதல் நாளில் 20 ரூபா சம்பாதித்து அடுத்த நாள் வந்து ரூபாய் 15 செலவு செய்கிறார். மீண்டும் 3ஆம் நாள் 20 ரூபா சம்பாதிச்சு அடுத்த 4ஆம் நாள் 15 ரூபா செலவு பண்ணுறாரு. இவ்வாறு அவர் சேமிப்பை தொடங்கிறார் எனில் 60 ரூபாய் எவ்வளவு சீக்கிரம் அவர் கையில் இருக்கும்? அவர் கையில் இருக்கிறத கேட்குறாங்க. சரியா? சரி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் என்ன நடக்கும்? அவர் கையில் 20 ரூபா இருக்கும். செகண்ட் நாள் என்ன பண்ணியிருப்பாரு? 15 ரூபா செலவு பண்ணியிருப்பாரு. அவர் கையில் எத்தனை ரூபா இருக்கும்? 5 ரூபா இருக்கும். 3ஆவது நாள் என்ன நடக்கும்? அகைன் ஒரு 20 ரூபா அவர் சம்பாதிப்பார். கையில் எவ்வளோ ஆயிரும்? 25 ரூபாய் ஆயிரும். 4ஆவது நாள் என்ன நடக்கும்? 25ல் ஒரு 15 செலவு பண்ணுறாரு, 10 ரூபா இருக்கும். அப்போ பாருங்க, எவ்ரி 2 நாளைக்கு ஒரு வாட்டி அவருக்கு என்ன ஆகிட்டு இருக்கு? 5 ரூபா அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்போ 2ஆவது நாள் அவர் கையில் 5 ரூபா இருக்கும். 4ஆவது நாளில் 10 ரூபா இருக்கும். அடுத்து 6ஆவது நாளில் என்ன இருக்கும்? 15 ரூபா இருக்கும். 7ஆவது நாளில் 6ஆவது நாள் 8ஆவது நாளில் என்ன இருக்கும்? அவர் கையில் 20 ரூபா இருக்கும். 10ஆவது நாள் என்ன இருக்கும்? 25 ரூபா இருக்கும். 12ஆவது நாளில் என்ன இருக்கும்? அவருக்கு 30 ரூபா இருக்கும். 14ஆவது நாள் என்ன இருக்கும்? 35 ரூபா இருக்கும். சரியா? எவ்ரி 2 டேஸ்க்கு ஒன்ஸ் என்ன நடக்குது? அவருக்கு 5 ரூபா அதிகமாயிட்டே இருக்கு. சரி, 14ஆவது நாளில் 35 ரூபா இருக்கு. 15ஆவது நாள் என்ன நடக்கும்? ஆல்ரெடி 35 ரூபா இருக்குது. ஒரு 20 ரூபா சம்பாதிப்பாரு. என்ன ஆயிரும்? 55 ரூபா ஆயிரும். 16ஆவது நாள் என்ன நடக்கும்? 55 ரூபா இருந்துச்சு, ஒரு 15 ரூபா கழிஞ்சு போச்சுன்னா 40 ரூபா இருக்கும். 16ஆவது நாளில் அவர் கையில் இருக்கிறது 40 ரூபா.
17 என்ன பண்ணிப்பாரு, ஆல்ரெடி இருந்த ஒரு 40 ரூபா ப்ளஸ் ஒரு 20 ரூபா சம்பாதிப்பார். அப்போ என்ன ஆயிருது, 60 ரூபா வந்து 17வது நாளில் அட்டைன் பண்ணியிருக்கிறார். ஸோ இதுக்கு ஆன்சர் 17. ஸோ இது ஃபார்மில் வச்சு பெருசாக போடணும், அது வேண்டாம் இப்போதைக்கு, இது இப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ நமக்கு வந்து இப்படிதான் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரி, முக்கோணங்கள் என்றப்ப எப்படி என்னன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் முக்கோணமாக எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்துருங்க. சிங்கிள் முக்கோணம்னா 1 2 3 4 5. அப்போ சிங்கிள் முக்கோணமாக ஒரு முக்கோணமாக எத்தனை இருக்குது, நமக்கு 5 முக்கோணம் இருக்குது. அடுத்து 2 முக்கோணம் சேர்ந்து ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 2 முக்கோணம்னா இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இந்த ரெண்டையும் சேர்த்தா முக்கோணம் வருமா, வராது. எங்கேயாவது 2 சேர்ந்து வருதா, வரல. அடுத்து 3 முக்கோணம் சேர்ந்து ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். சரி பார்ப்போமா. சரி, 3 முக்கோணம் சேர்ந்து பார்க்குறேன். 1 2 3. இந்த 3 சேர்ந்து என்ன ஆகுது, நமக்கு ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது 1. அடுத்து இந்த 3 இது 2. அடுத்து இந்த 3. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கிரீன் போட்டனா, கிரீன் போடுறப்ப இந்த பாயிண்ட்ல ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிட்டு. அடுத்து இந்த ப்ளூ போட்டனா, இந்த ப்ளூ போடுறப்ப இந்த பாயிண்ட்ல ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து எல்லோ போடுறப்ப இந்த பாயிண்ட்ல ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த 2 பாயிண்ட் இருக்கா, இந்த 2 பாயிண்ட் பாருங்க, இப்படி போடலாமா, இதுல ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகும். அடுத்து இந்த பாயிண்ட் இருக்கா, இதுக்கு இப்படி, இதுல ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகும். அப்ப செட்டு, அதாவது 3 செட்டாக சேர்ந்து எத்தனை முக்கோணம் ஃபார்ம் ஆயிருக்கு, 5 முக்கோணம் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 3 சேர்ந்து ஒரு 5. அப்போ டோட்டலாக 10 முக்கோணம். 4 சேர்ந்தாலும் வராது, அவ்வளோதான், அதில் முடிஞ்சு போச்சு. ஸோ மொத்தம் 10. அடுத்து 132. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தாருடைய உணவு, உடை, வாடகை, இதர செலவுகள் மற்றும் சேமிப்பு செலவுகள் செய்வதை குறிக்கிறது. குடும்பத்துடைய வருட வருமானம் ரூபாய் 60,000 எனில் அவர்கள் சேமிப்பு தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? சரி. ஸோ ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க, அதில் டிகிரியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த வட்டத்துடைய முழு டிகிரி அப்படிங்கிறது எத்தனை, 360 டிகிரி. ஸோ இந்த 360 டிகிரி தான் அவருடைய வருட வருமானமான 60,000. ஸோ இந்த இடத்துல 360 தான் 60,000 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு என்ன கேட்காங்க, சேமிப்பு தொகை என்னன்னு தான் கேட்காங்க. ஸோ அவருடைய சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேவிங்ஸ்க்கு இந்த இடத்துல டிகிரி கொடுக்கல. அப்போ நம்ம டிகிரி கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், மற்றது எல்லாத்தையும் கூட்டி 360லேருந்து கழிச்சா முடிஞ்சு போச்சு. மற்றதான் கூட்டுமா, பாருங்க 72 72 144. அடுத்து என்ன இருக்கு, 108 ஒரு 72. ஸோ ஆட் பண்ணுறேன். 8 2 10, 14க்கு 4 மீது 1, 7 12க்கு 2 மீது 1 3. 324 டிகிரி வந்துருச்சு. மொத்தம் 360 டிகிரின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, நமக்கு 36 டிகிரி இருக்குது. அப்போ 360 டிகிரி தான் 60,000னா 36 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிஞ்சு போச்சு. இப்போ அடிக்கிறேன். முதல் ஒரு சைவருக்கு ஒரு சைவர் அடிச்சிடலாம். 36 கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 6,000. அப்போ அவருடைய சேமிப்பு 6,000. இதே போல் நீங்கள் என்ன கேட்டாலும் போட்டலாம். அடுத்து 72 டிகிரி, அதாவது 2 என்னன்னா 72 டிகிரி, ஃபுட் என்னன்னா 108 டிகிரி. இந்த மாதிரி நம்ம இந்த கணக்கை போட்டுக்கிட வேண்டியதான். ஸோ அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா, இஃப் 7/12 பவரில் -4 இன்ட்டு 7/12 பவரில் 3x ஈக்குவல் டு 7/12 பவரில் 5 தென் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ், இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சிம்பிளாகவே முடிச்சிடலாம் இதை. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 7/12 7/12 ரெண்டுக்கும் பேஸ் சேமாக இருக்குது. இடையில என்ன சிம்பிள் இருக்குது, மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஸ் சேமாக இருந்து இடையில மல்டிபிள் சிம்பிள் இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம், இதை 7/12 பவர் ஆட் பண்ணிக்கலாம். பவர் ஆட் பண்ண வரும் 3x - 4, 3x - 4 ஈக்குவல் டு 7/12 பவரில் 5. இப்போ பாருங்க, ரெண்டுத்துக்குமே பேஸ் சேமாக தான் இருக்குது. அப்போ பவரை என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் சேமாக இருந்து இடையில ஈக்குவல் சிம்பிள் இருந்தால் பவரை ஈக்குவல் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 3x - 4 ஈக்குவல் டு 5. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 5 + 4, 3x இஸ் ஈக்குவல் டு 9, x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது இந்த இடத்துல 3. ஸோ அடுத்து 151
ரூபாய் 15,625 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி விதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் எவ்வளவு? 15,625 இது பிரின்சிபல். அடுத்து எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல? நம்பர் ஆஃப் மந்த்து 9 மாதம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 16%. சரியா? இந்த இடத்துல என்ன கண்டிஷன்னா காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கீடு பண்ணுறாங்க. அப்போ காலாண்டுக்கு ஒரு முறைனா ஒரு காலாண்டுங்கிறது 3 மாதம். அப்போ 9 மாதம் அப்படிங்கிறது எத்தனை 3 மாதமாக நம்ம பிரிச்சுக்கலாம்? ஸோ 3 டேமுக்கு நமக்கு வட்டி போடுவாங்க. அப்போ n = இந்த இடத்துல 3. சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16% கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. அதை காலாண்டுக்கு நம்ம மாற்றணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு அப்படிங்கிறப்ப இது என்ன ஆயிரும்? டிவைடட் பை 4 அப்படின்னு வரும் 4%. அப்போ 15,625க்கு 3 டேமுக்கு 4% வட்டி போடணும், கூட்டு வட்டி போடணும். கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா கிடையாது, அதாவது கூட்டுத்தொகை காம்பவுண்ட் அமௌண்ட்டுக்கு தான் ஃபார்முலா இருக்கு. CA = P × 1 + R/100 பவர் n இதில் போடலாம். ஸோ காம்பவுண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்னது? 15,625 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% / 100 பவரில் 3. இதை சால்வ் பண்ணால் நமக்கு கூட்டுத்தொகை மொத்த தொகை கிடைக்கும். அந்த மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபலான 15,000 கழிச்சிங்கன்னா கூட்டு வட்டி கிடைச்சிடும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 3-3-1 மெத்தட்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுலேயும் போடலாம். சரியா? ஸோ போட்டால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1951 ஆப்ஷன் டி. அடுத்து a + 2b = 100 என வருமாறு எத்தனை இயல் எண்கள் வரிசை ஜோடியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இயல் எண்கள் சொல்லியாச்சு. இயல் எண்களால என்னதான் வரும்? நமக்கு 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஏயோட வேல்யூ நம்ம என்ன வச்சுக்கலாம்னா இங்கே 1, பியோட வேல்யூ நம்ம 2b வரணும். சரியா? அப்போ 1 + 2b, அதாவது இது வந்து ஒரு 49.5 வச்சிங்கன்னு வைங்களேன். ஸோ 1 + 49 × 49 என்ன வரும் நமக்கு? உங்களுக்கு 98.5 × 2 போட்டிங்கன்னா 99. அப்போ 99 போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஏயோட வேல்யூ 1, அப்போ 49.5. ஸோ இது மாதிரி நம்ம எத்தனை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 போட்டிங்கன்னா இங்கே 49, இங்கே 3 போட்டிங்கன்னா இங்கே 48.5, இங்கே 4னா 48. இந்த மாதிரி நம்ம எது வரைக்கும் போடலாம்னா நமக்கு 49.5 வரைக்கும் தான் இருக்குது. 49 பேர் வந்து இந்த இடத்துல வரும். சரியா? ஸோ கவுண்ட் 50 போட்டிங்கன்னா இங்கே வராது. 50 போட்டால் உங்களுக்கு என்ன ஆயிடாது? 100க்கு மேலே போயிடும். ஸோ இதுக்கு 49 பேர். அடுத்து AB என்பவர்களுடைய தற்போதைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 4:5. A/B உங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு இங்கேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட வயதுகளோட விகிதம் வந்து 5:6. இருவரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? 2 ரேஷியோ இருக்கு, இடையில ஒரு இயர் இருக்கு அப்படின்னா எக்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கே நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது 4x வச்சுக்கலாம், இது 5x வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் எழுதுறோம் பாருங்க. 4x / 5x. ஸோ 4x / 5x இது தற்போதைய வயது. இது கூட எத்தனை வயசு கூடுது? இதில் ஒரு 5 வயசு கூடும், இங்கே ஒரு 5 வயசு கூடும். கூடினதுக்கப்புறம் நமக்கு ரேஷியோ என்ன வருதான்? 5/6 அப்படின்னு சொல்லி வருதான். ஸோ கிளாஸில் பெருக்கிறேன். 24x + 30 = 25x + 25. சரியா? ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். 24x அந்த பக்கம் போகிறப்ப 25ல் மைனஸ் ஆச்சுன்னு என்ன வரும்? எக்ஸ்னு ஆயிரும். இது இந்த பக்கம் வரப்போ 30ல் 25 போச்சுன்னா 5. ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 5ன்னு கிடைச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 5ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்குறாங்க? தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. அப்போ தற்போதைய வயதுனா எக்ஸோட வேல்யூ இங்கே போடுறேன். ஸோ x = 5, அதாவது 4x 5xல போட்டிங்கன்னா 4 × 5 என்ன வரும்? 20, 25. அப்போ ப்ரெசண்டாக இருவருடைய தற்போதைய வயது கூடுதல் தான் கேட்காங்க. அப்போ தற்போதைய வயது 20, 25 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? நமக்கு 45. ஆப்ஷன் பி. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்காங்கன்னா 160ல் நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பிய தோட்டக்காரர் சில ஆப்பிளை வந்து பரிசு அளிக்கிறாராம். முதல் நாள் 2 ஆப்பிளும், அடுத்த நாள் 4 ஆப்பிள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள், அடுத்த நாள் 16 ஆப்பிள், அப்படியே வந்து என்ன போயிட்டே இருக்கு? 10 நாட்களுக்கு பரிசளிக்கிறார். அப்போ T10 வரைக்கும் பரிசளிச்சிருக்கிறார். சரியா? இது எப்படி போகுதுன்னா 2, 4, 8, 16 அப்படின்னு சொல்லி பெருக்கு தொடர் வரிசையாக போகுது. சரியா? ஜாமெட்ரிக்
சீரீஸில் போகுது. அப்படின்னா இதில் வந்து நமக்கு என்ன கேட்காங்கன்னா 10 நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள் எத்தனை அப்படின்னு கேட்காங்க. 10 நாள்னு சேர்த்து அவருக்கு எவ்வளோ நாள் ஆப்பிள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பெருக்குத்தொடர் வரிசைக்கு ஃபார்முலா இருக்குது என்னன்னா Tn is equal to AR power n minus 1. இது பெருக்குத்தொடர் வரிசையோட கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ இங்கே Tn எத்தனை நாளைக்கு நமக்கு வேணா 10 நாளைக்கு. அப்போ T10 ஈக்குவல் டு ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நாள் அவர் பெற்ற ஆப்பிள் எத்தனை 2. ஆரோட வேலை எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டைம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னா தேர்டு டிவைட் பை செகண்ட் என்னன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ ஆர் ஈக்குவல் நான் என்ன வைக்கிறேன்னா 4/2 ஈக்குவல் என்ன வரும்னா 2. அப்போ இங்கே என்ன வரும் 2 பவர் n மைனஸ் 1. என்னோட வேலை எங்கே என்னது 10 மைனஸ் 1. ஸோ ஈக்குவல் என்ன வரும்னா 2 பவர் 9. ஸோ 2/9ஓட வேல்யூ வந்து 512 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா நமக்கு 1024. அவங்க 10 நாளில் கிடைச்ச ஆப்பிள் 1024. ஸோ இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூபாய் 1550 ஒரு பகுதி. இப்போ 1550 ரூபா இருக்குது. இதில் ஒரு பகுதி 5% வட்டி விதத்திற்கும், இதில் வந்து 5% வட்டி விதத்திற்கும், மற்றொரு பகுதி 8% வட்டி விதத்திற்கும் தனி வட்டியில் கடனாக கொடுக்கப்பட்டது. 3 வருடங்களுக்கு பிறகு, இதுலேயும் 3 வருஷம், இதுலேயும் 3 வருஷம் பிறகு மொத்த வட்டியா ரெண்டும் சேர்த்து மொத்த வட்டி எவ்வளோ கிடைக்குதான் 300 ரூபா கிடைக்குதான். எனில் 5% எவ்வளோ அசல், இங்கே எவ்வளோ அசல், அதோடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அசல் எனக்கு தெரியாது, நான் என்ன வச்சுக்கிறேன்னா இதனுடைய அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதனுடைய அசல் எக்ஸ்னா டோட்டல் இருந்து இதை கழிச்சு இதனுடைய அசல். சரியா? இப்போ 2 வட்டியும் கூட்டினா 300 ரூபா வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2த்துக்கான வட்டி தனி வட்டினுக்கான ஃபார்முலானது PNR/100. அது பிரகாரம் போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் PX இன்ட்டு 5 இன்ட்டு 3/100 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 1550 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 8 இன்ட்டு 3/100. இந்த 2 வட்டியும் கூட்டினா நமக்கு என்ன வருமா 300 ரூபா வருமா? சரியா? சரி, சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸோட வழி கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ என்ன வரணும் இங்கே 15x/100 ப்ளஸ் இங்கே 1550 மைனஸ் எக்ஸு 24/100 ஈக்குவல் டு என்ன வரும்னா 300ன்னு சொல்லி வரும். சரியா? சரி, இதை உடச்சிடலாமா? என்ன வரும் 15x/100 ப்ளஸ் 1550 இன்ட்டு 24/100 மைனஸ் 24x/100 ஈக்குவல் டு 300. இப்போ பாருங்க, இங்கேயும் இந்த 100 எல்லாத்தையும் நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிருமே, போயிட்டு என்ன வருங்க 15x மைனஸ் 24x ப்ளஸ் 1550 இன்ட்டு 24 ஈக்குவல் டு 100 இங்கே சேர்த்திங்கன்னா 30,000 ஆயிரும். இப்போ பாருங்க 15x மைனஸ் 24x கழிச்சிக்கணும் என்ன வரும் நமக்கு 9x, அதாவது மைனஸ் 9x ப்ளஸ் 15550 இன்ட்டு 24 ஈக்குவல் டு 30,000. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் என்ன வருது 9x, இங்கே வந்து ப்ளஸ் 37,200 ஈக்குவல் டு 30,000. இப்போ நான் 30,000 இங்கிட்டு கொண்டு வரேன், 9x அன்ட்டு கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரும்னா 7200 ஈக்குவல் டு 9x. 9 வச்சு அடித்தா என்ன வரும் 800. எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு 800 கிடச்சி. எக்ஸோட வேல்யூ 800 கிடச்சிருச்சுன்னா இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாப்ல 800 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாப்ல. இங்கே இதில் 800லேருந்து இதை கழிச்சிங்கன்னா 750 ரூபா இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ரெண்டுத்துக்கும் ரேஷியோ தான் கேட்காங்க. ஸோ ரேஷியோ எடுத்துட வேண்டியது ரெண்டுத்துக்கும். ஒரு சைவருக்கு ஒரு சைவர் அடிச்சிடலாம். ஸோ 5 கொண்டு அடிக்கிறேன், 1 5 5 6 5 30, இங்கே 1 5 5 5 75. சரியா? இப்போ 16:15. ஸோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து 16:15. ஸோ 143. ஒரு மனிதன் தனது மூலதனத்தில் 1/3 பங்கை 7% வட்டி விதத்திலும் 1/4 பங்கை 8% வட்டி விதத்திலும் மீதமுள்ளதை 10% வட்டி விதத்திலும் முதலீடு செய்கிறார். அவருடைய வருட வருமானம் 561 ரூபாய் எனில் அவருடைய மூலதனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல மூலதனத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? எக்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, மூலதனத்தில் 1/3 பங்கு. அப்போ இதில் 1/3 பங்குனா என்ன வரும் x/3. அடுத்து என்ன சொல்கிறாங்க 7% வட்டி விதத்திலும் இதை வந்து 7% வட்டி விதத்தில் கொடுக்காரு. அடுத்து 1/4 பங்கு, அப்போ x/4 பங்கை நமக்கு 8% வட்டி விதத்தில் கொடுக்காரு. மீதமுள்ள என்னது எக்ஸ்லேருந்து இது ரெண்டையும் கழிச்சது போக கழிச்சிடலாமா? என்ன வரும் x மைனஸ் x/3 மைனஸ் x/4.
ஸோ எல்சிஎம் 12, இங்கே என்ன வரும் 12x மைனஸ் 4x மைனஸ் 3x. ஸோ கழிச்சிங்கன்னா என்ன வரும் 5x/12. ஸோ மீதமுள்ளன்னு என்ன வருங்க 5x/12 எத்தனை சதவீதத்தில் போடுறாராம் 10% போடுறார். அவருடைய மொத்த வருமானம் 561. அப்போ எல்லா வருமானையும் கூட்டி எடுத்து வேண்டிய வட்டியெல்லாம் வட்டி கண்டுபிடிச்சலாம். என்ன வரும் நமக்கு x/3 இன்ட்டு 7/100 ப்ளஸ் இங்கே என்ன வரும் x/4 இன்ட்டு 8/100 ப்ளஸ் இங்கே 5x/12 இன்ட்டு 10/100. இது எல்லாத்தையும் கூட்டி தான் அவருக்கு என்ன வந்திருக்கு 561. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ் தான் இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க நமக்கு கேட்குறாங்க. ஸோ இது ஆன்சர் 6600. ஸோ 166 என்ன கொடுக்குறாங்கன்னா 28 மீட்டர் விட்டமும் 30 மீட்டர் ஆழம் உள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டப்படும் போது தோண்டி எடுக்கப்பட்ட மண் சீராக பரப்பப்பட்டு 30 மீட்டர் இன்ட்டு 28 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கம் கொண்ட ஒரு கன செவ்வகமாக அமைக்கப்பட்டா அந்த மேடையோட உயரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உருளையோடைய கன அளவை அப்படி என்னவா மாத்துறாங்க கன செவ்வகம். அப்போ இந்த இடத்துல ரெண்டுத்தோடைய வால்யூமும் சேமா இருக்கும். அப்போ உருளையோட வால்யூம் ஃபார்முலா என்னன்னா πr²h ஈக்குவல் டு இதோட வால்யூம் ஃபார்முலா LBH ஈக்குவல் பண்ணா முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர். ஸோ 28 மீட்டர் விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஆரம்னா நமக்கு என்ன வரும் 14 இன்ட்டு 14. உயரம் என்னது 30 மீட்டர் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 28 லென்த் பிரெத் கொடுத்துருக்காங்க. ஹச் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 22 மீட்டர். அடுத்து ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களோட விகிதம் 5:7. மேலும் அதனுடைய கன அளவு 4400 கன சென்டிமீட்டர். அந்த அதனுடைய ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உருளையோடைய ஆரம் இது ரேடியஸு, இது உயரம் ஹச். அப்போ ஆரம் வந்து என்ன வச்சுக்கலாம்னா நமக்கு 5x, ஹைட் வந்து 7x. அதனுடைய கன அளவு, ஸோ உருளையோட கன அளவு ஃபார்ம் என்னது πr²h ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ஆர் என்னது 5x இன்ட்டு 5x. உயரம் வந்து 7x. இதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4400 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த உருளையோடைய ஆரத்தை காண்க கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட வேலையை தூக்கி நீங்கள் இதில் போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் 10 சென்டிமீட்டர். அடுத்து ஸோ பிபனோயிங் சீரீஸின் தொடர் வரிசை வந்து போயிட்டு இருக்கு. பிபனோயிங் சீரீஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா அப்படியே இது ரெண்டையும் கூட்டி இங்கே எழுதியிருப்பாங்க. 1 1 2, 2 1 3, இது ரெண்டையும் கூட்டினா 5, இது ரெண்டையும் கூட்டினா 8, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் 13. அப்போ இந்த இதனோட வேல்யூ தான் கேட்காங்க. ஆன்சர் 13. செவ்வகப்பட்டி நீள அகல உயரங்களோட முறை வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய கன அளவு கேட்குறாங்க. செவ்வகத்தோடைய கன அளவு ஃபார்ம் ஆனது L இன்ட்டு B இன்ட்டு H. ஸோ இதில் என்ன கேட்காங்கன்னா நமக்கு மில்லி மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதையே வந்து மில்லி மீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதை வச்சு போட்டு அடுத்து மில்லி மீட்டருக்கு மாற்றலாம்னு மாற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே மில்லி மீட்டருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ 100 சென்டிமீட்டர் தான் நமக்கு சரி மில்லி மீட்டர்னு பாருங்கள் மீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 90 சென்டிமீட்டர் என்ன வரும் 0.9 இன்ட்டு பிரெத்து 0.5 இன்ட்டு 1. ஸோ 9 5 பேருக்குன்னா 45. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.45 மீட்டர் கியூப். மீட்டரில் ஆன்சர் இருக்கனால நம்ம இப்படி போட்டிருக்கோம். சரியா? இதுக்கு ஆன்சர் பி. அடுத்து ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மீச்சிறு பொது மடங்கு என்ன, அதாவது எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2 காமனாக வெளியே எடுக்கிறேன். எடுத்த என்ன வரும்னா x² - 4. அடுத்து இங்கேருந்து 3 காமனாக வெளியே எடுக்கிறேன். எடுத்தா இங்கே என்ன வரும்னா x² - 3x + 2. அடுத்து இங்கேருந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 6 வெளியே எடுத்துடலாம். அப்போ 6 உள்ள என்ன வரும்னா x² + 3x + 2. ஓகேயா? சரி, இப்போ பாருங்க வேற என்ன பண்ணலாம்னா இதை எப்படி எழுதலாம்னா நம்ம 2 இன்ட்டு x - 2 x + 2, 3 இன்ட்டு இது எப்படி எழுதலாம்னா இங்கே வந்து பெருக்குனா 2 வரணும், கூட்டினா -3 வரணும். அப்போ -2 -1. அப்போ x - 2 x - 1. இங்கே 6 இன்ட்டு
இங்கே பெருக்குனா 2 வரணும், கூட்டினா இது வரணும். அப்போ 2 × 1, அப்போ எக்ஸு ப்ளஸ் 2 எக்ஸு ப்ளஸ் 1. சரியா? சரி, ஃபஸ்ட்டு நம்பருக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 2 3 6, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? நமக்கு 6ன்னு வந்துடும். சரியா? சரி, அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே இல்லை. எல்சிஎம்மை பொறுத்தவரைக்கும் இல்லாட்டாலும் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எப்பவுமே எல்சிஎம்மை பொறுத்தவரையில் நம்ம இருக்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம பெரிய வேல்யூ எடுப்போம். ஸோ ரெண்டுலேயுமே எக்ஸ் ப்ளஸ் 2 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட வேண்டியதான். எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே இருக்குது. HCMக்கு வேறுபடும். HCMல 3மே இருந்தால் தான் எடுப்போம். இங்கே எதில் 1 இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் 6 × எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து மீப்பெரும் பொது வகுத்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்பருக்கு மட்டும் பார்த்துருவோம். 4 8 16க்கு HCF என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். HCFனா 3த்தையும் வகுத்தா மட்டும் தான் வகுக்கணும். ஸோ 4 போடுறேன், 1 2 4, இதுக்கு மேலே வகுப்படாது. அப்போ என்னுடைய HCF ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கலாம். அடுத்து P பார்க்குறேன். P எல்லாத்துலேயுமே இருக்கிறது. இருக்கிறதுல என்ன பண்ணணும்? கம்மியான வேல்யூ எடுக்கணும். P² PQ B². அப்போ இருக்கலே கம்மியான வேல்யூ B². அடுத்து Q பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே இருக்குது. அதில் இருக்கலே கம்மியானது Q². R பார்க்கணும். எல்லாத்துல இருக்குது. அதில் இருக்கலே கம்மியானது வெறும் R. ஸோ HCF பொறுத்த மட்டும் 3த்துலேயும் இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப சின்ன வழி எடுக்கணும். எல்சிஎம்மை பொறுத்தவரையில் ஏதாவது 1ல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுக்கிறதுல பெரிய வழி எடுக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 42 48 என்னும் புள்ளி விவரத்துக்கு திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் பெருக்கப்படும் போது கிடைக்கும் புதிய மதிப்புகளுக்கான திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் பெருக்கிறப்ப புதிய திட்ட விளக்கம். ஃபர்ஸ்ட் திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா சிக்மா √((d²/n -(d/n)² சரியா? சரி, ஃபர்ஸ்ட் டியோட வேல்யூ எடுத்துக்கலாம். டியோட வேல்யூ நமக்கு 40 42 48. சரி, இது வந்து என்னன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ. அடுத்து டி = என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார்னா இதனுடைய ஆவரேஜ். இதோட ஆவரேஜ் நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 44 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரி, டி என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தானே. அப்போ 40லேருந்து 44 கழிச்சா -4. இங்கே 42 44 கழிச்சா -2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 48. ஸோ இது கழிச்சா 4. ஸோ சமேஷன் ஆஃப் டிங்கிறது என்ன வரும்? இங்கே -2ன்னு வரும். இது வந்து என்னென்னா சமேஷன் ஆஃப் டி. D² என்ன வரும்? இங்கே 16 4, இங்கேயும் 16. ஸோ சமேஷன் ஆஃப் D² என்ன வரும்னா 16 32 36. ஸோ மேலே தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுறேன். என்ன வரும்னா சமேஷன் ஆஃப் D² என்ன வருது? 36/3 மைனஸ் சமேஷன் ஆஃப் டி வந்து நான் இங்கே எழுதுறேன் √36/3 மைனஸ், ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே சமேஷன் ஆஃப் டி வந்து -2/3 சரியா? ஸோ சால்வ் பண்ணுறேன். இதை அடிச்சிங்கன்னா 1 2. இப்போ என்ன வரும்னா நமக்கு √12 மைனஸ் இங்கே 4/9. ஸோ இங்கே பெருக்கினீங்கன்னா 90 அப்புறம் 18. அப்போ என்ன வரும்னா 100 108 -4/9 ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும்னா √104/9. கீழே மட்டும் ரூட்டை வெளியே எடுத்துக்கலாம். அப்போ √104/3. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து √104/3. சப்போஸ் ரூட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு எதாவது ஆன்சர் எடுத்துக்கோங்க. சரி, அடுத்து கேள்விக்குறி இருக்கப்பட்ட இடத்துல வர்ற எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்குன்னா டபிள்யூங்கிறது 23வது எழுத்து, டிங்கிறது வந்து 20வது எழுத்து, இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 3. ஸோ எஸ்ங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 19வது எழுத்து, இது 4வது எழுத்து, கழிச்சிங்கன்னா 15. ஸோ அதுபடி பார்க்குறப்ப நமக்கு வந்து பிங்கிறது வந்து 16வது எழுத்து, இது 7வது எழுத்து. ஸோ கழிச்சிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9. இந்த இடத்துக்கு ஆன்சர் 9. ஸோ பின்வரும் எண்களில் தொடர் வரிசையில் பொருந்தாத எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1², இது வந்து 12², இது 4², 5², 7², 9², 11², 6². ஸோ இது மட்டும் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ ஆன்சர் 62. ஸோ இதில் என்ன கொடுக்காங்கன்னா ஒரு பூங்கால் ABCD மற்றும் E 5 மாணவர்கள் வட்ட வடிவத்தில் அமர்ந்திருக்காங்க. இவர்கள் A மாணவர் தென்மேற்கை பார்த்து அமர்க்கிறார். ஏங்கிற இங்கே இருக்காருன்னா இவர் உள்நோக்கி தான் பார்க்கார். அப்போ தென்மேற்கை பார்த்து உட்காந்துருக்காரு. D மாணவர் தென்கிழக்கை பார்த்து உட்காரார். டிங்கிறவங்க
இங்கே உள்ள பார்த்து உட்காந்துன்னா இது தென் கிழக்க பார்த்து உட்காந்துருக்காரு. பிஇயும் மாணவர்கள் ஏ மற்றும் டிக்கு நேர் எதிராக இருக்காங்களாம். சரியா? ஸோ பியும் இயும் ஏக்கு நேர் எதிர் இவங்க, டிக்கு நேர் எதிர் இங்கே. அடுத்து சி என்ன மாணவர் டிக்கும் பிக்கும் சம தொலைவில் இருக்காரு. டிக்கும் பிக்கும் சம தொலைவில் யார் இருக்கா? சி இருக்காப்புல. சரியா? ஸோ சி என்ன மாணவர் எந்த திசையை நோக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எந்த திசையை நோக்கி இருக்காங்கன்னா கிழக்கு, ஈஸ்ட். சரியா? இதுக்கு ஆன்சர் கிழக்கு. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த கீயை பார்த்துட்டு இந்த 33 டெஸ்ட் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.